பொன்னி விறகு வாங்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அங்கே சொல்கிறாங்க, இங்கே போட்டி நடக்க போது விருப்பப்பட்டவங்க கலந்துக்கலாம், சைக்கிள் போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது எல்லாமே பொன்னி பார்த்துட்டே வராங்க. என்னது இது ஏதோ போட்டி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அக்கா பார்க்குறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவாம்மா மாரியம்மன் கோயில் திருவிழா, இங்கே எப்போவுமே இந்த சைக்கிள் போட்டி பண்ணுவாங்க. சைக்கிள் போட்டினா ஸ்பீடாக போகக்கூடாது, ஸ்லோவாக போகணும். ஸ்லோவாக போயிட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதில் 2 பேர் வரலையாம்மா, நீ ஒன்றா போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாக்கா, நான் விறகு வாங்க போகணும். அங்கே என்ன ப்ரைஸ் தர போகிறாங்க தெரியுமா? இண்டக்ஷன் ஸ்டவ். அது இருந்தால் அடுப்பில் புகையில எதுவுமே வேண்டாம், சூப்பராக சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பொன்னிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அடுப்பை எப்படியாவது நம்ம வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போட்டியில் கலந்துக்கிறேன்னு போயிட்டு பேர் கொடுக்குறாங்க. அங்கே உனக்கு நல்லா சைக்கிள் ஓட்ட தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பராக ஓட்டுவேன், ஸ்பீடாக ஓட்டுவேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. இங்கே ஸ்பீடெல்லாம் ஓட்டக்கூடாது, ஸ்லோவாக தான் ஓட்டணும், அதுதான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சைக்கிள் கொடுத்துட்டாங்க. அப்படியே பொண்ணி ஓட்டுறாங்க. 2-3 பேர் விழுந்துட்டாங்க. ஐயோ விழுந்துட்டவங்களாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்லோவாக வராங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க பொண்ணு. ஐயோ ஃபஸ்ட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்தாம்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உனக்கு வெட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 3rd ப்ரைஸுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டவ் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொண்ணு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ப்ரைஸ் வாங்கினவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கின பொண்ணும் அங்கே தான் நிற்கிது. அப்படியே பொண்ணு கிட்ட போகிறாங்க. சூப்பர்க்கா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு பாருங்கள் ஸ்டவ் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா, எனக்கு அந்த ஸ்டவ் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் உங்களுக்கு இந்த வெட் கிரைண்டர் தரேன், எனக்கு அந்த ஸ்டவ் தான் தேவைப்படுது அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. என்னக்கா பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டவ்வோட ரேட்டு 2000 ரூபாய், நீங்கள் வச்சுருக்க கிரைண்டரோட ரேட்டு 5000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு அந்த ஸ்டவ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டவ்வை வாங்கிட்டு பயங்கர சந்தோஷமாக வராங்க பொன்னி. சூப்பராக இனிமேல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த ப்ரைஸையே பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க.